ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெற்ற சயன சேவை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்வான சயன சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் தலை வைத்து சயனித்திருக்கும் திருக்கோலத்தில் அருள் பாலித்தார். ஆண்டாளின் மடியில் ரெங்கமன்னார் சயனிக்கும் இந்த சிறப்பு காட்சியை காண நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவையாற்றில் உள்ள ஐயாரப்பர் கோயிலில் நடைபெற்ற அப்பர் கைலாய காட்சி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் அமைந்துள்ள ஐயாரப்பர் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை காட்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அப்பர் சந்நிதியில் சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்து வழிபட்டனர். திருவாடானை ஸ்நேகவல்லி அம்மன் கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் 8ஆம் நாள் விழாவில் அம்பாள் குதிரை வாகனத்தில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்நேகவல்லி அம்மன் சமேத ஆதிரத்னேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 8ஆம் நாள் விழாவில் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக விநாயகர் வெள்ளி மூஞ்சூறு வாகனத்தில் செல்ல தொடர்ந்து அம்பாள் குதிரை வாகனத்தில் வீதி உலா சென்றார். வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள காளியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத உற்சவத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள காளியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை, பால்குடம், காவடி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வண்ணமயமான பூக்கள் அடங்கிய பூந்தட்டுகளை ஏந்தியபடி மேலதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக சென்று கோயிலை வந்தடைந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வீரமாகாளியம்மன் கோயில் ஆடிப்பெருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் கோயிலில் ஆடிப்பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் உற்சவர் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் கோவில்பத்து கோதண்டராமர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காரைக்காலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோவில்பத்து கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றன.
இதில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஆஞ்சநேயருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே சங்கிலி கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற பால்குட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை அருகே உளுத்துக்குப்பை கிராமத்தில் உள்ள சங்கிலி கருப்பசாமி கோயிலில் 17ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்தி கரகம் மற்றும் பால் குடங்களுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் பக்தர்கள் காளி கருப்பண்ண சுவாமி வேடமணிந்து நடனம் ஆடினர். தொடர்ந்து அம்மன் மற்றும் கருப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அன்னதானத்தில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் ஸ்ரீதேவி நாகமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் பூசப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து பக்தி பாடல்கள் மற்றும் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். 4 ரத வீதிகளையும் சுற்றி கோவிலை வந்தடைந்த அம்மனுக்கு சிறப்பு வழிபாடும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்.